இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டங்கு வராந்து போன தாசில்தாரான மாத்தல என் பேரு சவுந்தரபாண்டி இல்ல. என்கிட்ட நீ என்ன சொன்ன? இப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தாலிய கலட்டி வாங்கிட்டு வாழன்னு சொன்ன. இன்னும் இவ கூட போய் நின்னுகிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. வீரா ஐ லவ் யூன்னு என் முன்னாடியே சொல்லுத நீ. என்ன குழு விட்டு போச்ச அவனுக்கு? கற்பூரம் வாசம் தெரியாத ஏதோ மாதிரி பேசாதப்பா. விடுப்பா. லவ் பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? காது விடுங்கப்பா. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். காதை விடுங்கப்பா. அடிச்சே மானம் கெட்டவனே. இப்ப நான் காதை விட்டா இப்ப நீ உடனே அவகிட்ட போவ, அவட்ட லத்தியால அடி வாங்குவ. அதுக்கு வரணுமா நானு? அவதான் நீ ஒத்து வர மாட்டேன்னு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கல. பொறவு எதுக்கெல்லாம் இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசலாம்ப்பா. முதல்ல காது கை எடுங்கப்பா. இல்ல நீ அடங்க மாட்டேனியே. இந்த ஊரு பார்க்க நீ வெளுத்து விட்டாதான் நீ அடங்க. மேடம் இந்தாங்க மேடம். பாவம் மேடம், தோளுக்கு மேல வளர்ந்த பையன் பப்ளிக்ல இப்படி அடிக்கிறாரே மேடம். வெயிட் மேன், நோ டென்ஷன். உன்னோட கேள்விக்கு இப்ப பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு? ஏய், ஏன் தம்பி தானே அடிக்கிறதே, என் அப்பா தானே. அவரை எவ்வளவு அடிச்சா அவன் எவ்வளவு தாங்குவான்னு எனக்கு தெரியும். நீ வெயிட் பண்ணி பாரு, அங்க பாரு. இது இவன் ஏன் கழுத்துல கட்டின தாலி. சட்டப்படி பார்த்தாலும் நான் இவனோட பொண்டாட்டி. ஏன் முன்னாடி என் வீட்டுக்காரனை அடிச்சுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னல இது? சொன்னல்ல, அவ வாயில இருந்து வந்ததெல்லாம் போய் இப்ப பேசுறால, இதுதான் நிஜம். நல்லா பாரு. என்ன சொன்ன நீ? இவன் பொண்டாட்டியா? எப்பத்துல இருந்தலா? நீ கூட வாழ மாட்டேன்னு சொன்னேன். ஆமா, கோவத்துல அப்படிதான் சொல்லுவோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 வாக்குவாதம் நடக்கும். அத பத்தி யாரும் கேட்க உரிமை கிடையாது. ஏன் பெத்த அப்பனா இருந்தாலும் உரிமை கிடையாது. ஆமா, உரிமை கிடையாது. என்ன பிரசிடென்ட் சார், பெத்த அப்பனுக்கே உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டா அண்ணனுக்கு உரிமை இருக்குமா? இல்லை, வாழ நம்ம கிளம்புவோம். அப்ப இந்த பஞ்சாயத்து அதெல்லாம் அவன் பாத்துக்கிட்டு வா. போயே சீக்கிரம் அவங்களுக்கு தலை தீபாவளிக்கு ஏற்பாடு பண்ணுவா. இன்புட்டு நாள் இப்படி ஆட்டம் போட்டு இப்ப இப்படி பேசுதா பாத்தியா? இப்ப புரியுதா நான் சொன்னது சரிதான்னு? நீ ஒரு தீர்க்க தரிசில உன் பேச்சை கேட்காம போனது ஏன் தப்புதே. என்னைய மன்னிச்சுக்கிட்டு வந்து வண்டியில ஏறு. வா, போய் வேலையை பார்ப்போம். முதல்ல குட்டி சூடாமணிக்குதான் முதல் ட்ரெஸ். கூடனே நான் தான் பாப்பா கிட்ட கொடுப்பேன். ஐ பாவாடை சட்டை. ஐ பாப்பா, இங்க பாருங்க உங்க பாவாடை சட்டை. பாருங்க சூப்பரா இருக்குல்ல? Dress நல்லா இருக்கா? இல்லை ரத்னா, மாப்பிள்ளைங்க அறிவு பாப்பாக்கு
சண்முகம் உள்ளதான் இருக்கீங்க போல இருக்கேன். வாங்க வாங்க. ரூம்ல தான் இருந்தேன். வேலையா இருந்தீங்களா? இந்தாங்க இனிய தல தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சண்முகம். நல்லா இருக்குல்ல? இந்த போ. எனக்கா வெள்ள வேட்டி விளைச்சிட்டு தானே விடு. அடுத்து எசக்கி. குட்டிய கனிமடியில வச்சுட்டு உன்னோட Dress வாங்கிக்குவா. இந்த வரேன். சரிக்கா. ஓய் குட்டி, இங்க பாரு. சித்திய பாரு. உனக்கு பட்டு சேலை, உன் வீட்டுக்காரனுக்கு வேட்டி சட்டை. தேங்க்ஸ்ண்ணே பரணி. தேங்க்ஸ் பரணி. கனி மைனி. ஹை, எனக்கு பிடிச்ச கலரு. தேங்க்ஸ்ண்ணே. சிவபாலனோட அப்பாவை பார்த்து இது என்னோட குடும்ப விவகாரம், என் புருஷன் மேல கைய வச்சா நடக்கிறதே வேறன்னு சொன்னாடி. சிவபால மாமா பொண்டாட்டினா அது நம்ம வீராக்கா தானே? அக்காவா அப்படி சொல்லுச்சு? ஆமால சொன்னால. அவகிட்ட கேள அவ சொன்னாலா இல்லையாண்டி. அக்கா, நீ அக்கா அப்படி சொன்ன? எலே வாய மூட மாட்டியா நீ? ஏய் இரு, அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னா. என்னது? மிஸ்டர் சௌந்தர பாண்டி சட்டப்படி பார்த்தாலும் நான் இவனோட பொண்டாட்டி தான். ஏன் முன்னாடியே என் வீட்டுக்கார மேல கைய வச்சீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு அவ சொன்னா. அடிப்பாவி. எத்த வீரா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் போய் அவனை பேசி கூட்டு வந்துடுறேன். என்ன? ஐயோ அப்பா, என்னப்பா நீயும் அவங்க கூட சேர்ந்து என்ன ஊட்டுத? வைக்கப்படுற. என்ன இருந்தாலும் அவன் என்னைய கேட்காம தாலி கட்டினது தப்பு இல்லையா? அவன் தாலி கட்டலனா அந்த சைக்கோ பைய கௌதம் எப்படியாவது உன் கழுத்துல தாலியை கட்டிருப்பான். அது உனக்கு சம்மதமா சொல்லு? ஐயோ, அந்த கௌதமா என்னல பேசுத? அப்படி என்னடி பெரிய வீராப்பு? வீராங்கிறது உன் பேர்ல இருந்தா மட்டும் போதும், மனசுல எல்லாம் இருக்க வேணாம். முதல்ல இப்படி எல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. இல்லை போதும்ல. பாரு, அண்ணங்கிட்ட எப்படி சொல்றதுன்ட்டு எந்த தயக்கமும் வேண்டாம். இப்ப நானே சொல்லுதேன், போய் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழு. புரியுதா? சரிண்ணே. நல்லா இழுத்துப்படி. நேரா புரியல. 18க்கு 20. 1 2 3 4 5 6 ரேக்கு. அட வந்துட்டு தாமா இருக்கேன். இனிமே தான் பேரனுக்கு நோட்டு வாங்கணும். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். வையி, நீ வையி போன. அண்ணாச்சி கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு முன்னாடி வாங்க. இங்கிட்டு கரெக்டா இருக்குல்ல? சரிங்க அண்ணாச்சி. அண்ணே நாங்க அங்கேயும் அளந்துட்டோம்னே. இவன் எதுக்கு கடைக்கு பக்கத்துல அளவு எடுத்துக்கிட்டு இருக்கான்? இன்னொரு கடை கட்ட போறானோ?